Hello friends. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னா 10th CBSE மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 3.2 பார்க்க போறோம். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 3.1 வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ 3.2 பார்க்க போறோம். நம்ம டைரக்டா சம்முக்கு போயிடலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Solve the following pair of linear equations by the substitution method. Substitution methodனா என்ன? அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி x and y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி x and y வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படினாலும் உங்க இஷ்டப்படி நம்ம மாத்தி நம்ம சம் பண்ணிக்கலாம். இப்ப ஈக்குவேஷன் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. x plus y is equal to 14, x minus y is equal to 4 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க கொடுத்திருக்க சம்ம. இத செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எப்படினாலும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஏத்தாப்ல டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு x plus y is equal to 14 இருக்கு. இதுல இருந்து x வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிட்டேன். x equal to 14. இந்த பிளஸ் yங்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் y ஆகும். சோ x equal to 14 minus y. x ஓட வேல்யூ என்னது கண்டுபிடிச்சிருக்கேன்? 14 minus y ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இத தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் இல்ல x வேல்யூன்னு வச்சுக்கலாம். சப்ஸ்டிட்யூட் x வேல்யூ, இந்த x வேல்யூவை கொண்டு இன் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ x minus y is equal to 4 அதான் செகண்ட் ஈக்குவேஷன். அதுல x எடுத்துட்டு இந்த வேல்யூ போட போறேன். வேல்யூ 14 minus y இந்த இத போட்டோம்னா 14 minus y இந்த மைனஸ் y அப்படியே வரும். equal to 4. இந்த x எடுத்துட்டு 14 minus yங்கிறத அப்ளை பண்ணியாச்சு. சோ minus y is equal to 4 ன்னு வரும். அப்ப அந்த 14 அப்படியே வரும். minus y னா minus 2y is equal to 4 ன்னு வரும். சோ minus 2y is equal to இந்த 4 அப்படியே இருக்கும். இந்த 14 plus 14 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? minus 14 ஆகும். சோ minus 2y is equal to minus 4 minus 14 ஆயிடுது minus 10. so y is equal to இந்த மைனஸும் பிளஸ் ஆயிரும். y is equal to 10. இந்த 2 இன்ட்ல இருக்கிற 2 அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும். so 10 divided by 2. so y is equal to 5 ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த y is equal to 5ங்கிற வேல்யூவை இங்க இருக்கிற இதுல கொண்டு நான் அப்ளை பண்ண போறேன். so y க்கு பதிலா 5 போட்டோம்னா நம்மளுக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிரும். so find x value equation 3ல அப்ளை பண்ண போறேன். x equal to 14 minus 5 14 minus y x equal to 14. இந்த y க்கு பதிலா என்ன போட போறோம்? minus 5. so 14 minus 5 னா 9. ஓகேவா? x ஓட வேல்யூ 9, y ஓட வேல்யூ 5. அவ்வளவுதான். இதான் கடைசி கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடணும். இத நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணினாலும் பண்ணலாம். ஓகேவா? எப்படி உங்களால டிவைட் பண்ண முடியுமோ அப்படி நீங்க பண்ணலாம். இல்லனா இப்படி நார்மலா கூட ஷார்ட்டா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். 14 கீழ அதே இதை எழுதிட்டு 4 ன்னு வருது. சோ இதே ரெண்டையும் கேன்சல் பண்ணிரலாம். 2x equal to 18, x equal to 9. இப்படி ஷார்ட்டா கூட பண்ணிரலாம். ஓகேவா? x equal to இதுவும் ஒரு ஷார்ட்டா அப்படி ஈஸியா பண்ணிரலாம். இப்போ x equal to 9 ன்னு வந்துருச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டா ஆன்சர் கிடைச்சிரும். சோ இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ அப்படியே நான் போட்டு டிவைட் பண்ணிருக்கேன். x ஓட வேல்யூ 9 கிடைச்சிருச்சு. சோ இதுல 9 கொண்டு இதுல போட்டீங்கன்னா என்ன வரும்? 9 minus y is equal to 9 minus y is equal to 4 ன்னு வரும். அப்ப minus y is equal to 4. இந்த 9ங்கிறது அங்கிட்டு போகும். minus 9 ன்னு வரும். minus y is equal to minus 5 ன்னு வரும். அப்ப minus plus ஆயிரும். y is equal to 5 ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? நீங்க எப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இப்படி ஈஸியா இருந்தா இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி ஷார்ட்டா இருந்தா ஷார்ட்டா பண்ணிக்கோங்க. 2 மார்க்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிம்பிளா பண்ணிரலாம். ஓகேவா? அதே கொஞ்சம் பிக் கொஸ்டினா கேட்டா கொஞ்சம் பிரீஃபா பண்ற மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க எழுதிருக்க ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்க x வேல்யூ y வேல்யூவை இங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா தெரிஞ்சிடும். உங்களுக்கு x என்னது 9, x equal to 9, y is equal to 5. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னது x y, இதுல 9 இதுல 5, ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 14. இப்படி ஆன்சர் கொடுத்திருக்க நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரும் அங்க உள்ள ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா 14 equal to 14 இப்படி இருந்துச்சுன்னா நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். இது ஈஸியான மெத்தட். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? அடுத்து பாருங்க. செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? s minus t is equal to 3. அடுத்தது s by 3 plus t by 2 is equal to 6. இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. இது இந்த மாதிரி ஷார்ட்டா செஞ்சிடலாம். இந்த ஈக்குவேஷன் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி பிரீஃபா பண்ணி தான் பண்ணணும். s minus t is equal to 3 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். s by 3 plus t by 2 is equal to 6 இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம வழக்கம் போல எடுத்துட்டு இப்ப இந்த s மட்டும் வச்சுக்கிறேன். t அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். s equal to இந்த 3 அப்படியே இருக்கு. இந்த மைனஸ் t அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் t ஆயிடும். இந்த s அப்படியே வச்சுக்கிட்டேன். equal to 3 அப்படியே போட்டுட்டேன். இந்த மைனஸ் tங்கிறது equal to அங்கிட்டு போகும்போது பிளஸ் t ஆயிடும். இத ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்ப s வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த s வேல்யூவை கொண்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண போறேன்.
சப்ஸ்டியூட் s வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது இந்த இருக்கு. சோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். s/3 plus t/2 is equal to 6. இப்போ s க்கு பதிலா 3 plus t எழுதணும். இந்த s க்கு பதிலா 3 plus t எழுதியாச்சு. டிவைடட் பை 3 plus t/2 is equal to 6. இப்ப பாருங்க இதுல 3 இருக்கு, இதுல 2 இருக்கு. சோ நான் காமனா எடுத்துக்கிட போறேன். காமனா எடுத்தா 3 into 2 னா என்னது 6. காமன் டேர்ம் எடுத்தோம்னா என்னது 6 வரும். ஓகேவா? காமனா 6. சோ இங்க 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. 2 3s are 6. அப்ப 2 ஆல என்ன பண்ணுவோம்? மேல இன்டு பண்ணுவோம். 2 into 3 னா 6. இங்க 2 ஆல இன்டு பண்ணோம்னா 2. ஓகேவா? பிளஸ் 2t. 2 ஆல இதுக்கும் இன்டு பண்ணும், இதுக்கும் இன்டு பண்ணும். ஓகேவா? அப்ப வந்து என்ன ஆகும்? இது 2 into 3 னா 6 பிளஸ் 2 into t னா 2t. சோ 2t பிளஸ் இங்க 2 இருக்கு. 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 6ல 3 டைம்ஸ் இருக்கு. 3 2s are 6. அப்ப 3 ஆல மேல இன்டு பண்ணும். சோ 3 into 2 னா 3 into t னா 3t. ஓகேவா? சோ 6 plus 2t plus 3t divided by 6 equal to 6. இது என்ன இருக்கு? டிவைட்ல இருக்கு. டிவைட்ல இருக்கும்போது ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது அது இன்ட்ல மாறும். சோ 6 அங்கிட்டு போகும்போது 6 into 6 ன்னு மாறிடும். இதை அப்படியே எழுதிக்கிட்டேன். 6 plus 2t plus 3t is equal to 6. இந்த 6 அங்கிட்டு போகும்போது into 6. ஓகேவா? அப்ப 6 plus 2t plus 3t னா என்னது? 5t is equal to 6 into 6 னா 36. So 5t is equal to 36 அப்படியே இருக்கு. இந்த plus 6 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? minus 6 ஆகும். So 5t is equal to 30. t is equal to 30 divided by இந்த 5 இன்ட்ல இருக்கு. அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? டிவைட்ல ஆகும். So 30 divided by 5. அப்ப t is equal to 6 ன்னு வந்துருச்சு. அப்ப t வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? t வேல்யூவை கொண்டு இங்க உள்ள இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாமா? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். So substitute equation first. s equal to 3 plus t இருக்கா? s equal to 3 plus t ல என்ன போட போறோம்? t க்கு பதிலா 6 ன்னு போட போறோம். s equal to 3 plus 6 னா s equal to 9. சோ அவ்வளவுதான். t is equal to 6, s equal to 9. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். எப்படியாவது யூஸ் பண்ணி நம்ம கொடுத்திருக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சிம்பிளான மெத்தட் இது. அடுத்த சம் பாப்போமா? ஓகே, இப்போ வந்து ஒன்னாவதுல தேர்ட் சம் பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 3x minus y is equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. 9x minus 3y is equal to 9 கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல பாருங்க, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், இத செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு பாருங்க. இப்ப இத 3 ஆல இன்டு பண்ணி சிம்பிள் மட்டும் மாத்தணும்னா எல்லாமே டோட்டலா கேன்சல் ஆயிரும். டோட்டலா வேல்யூவே இல்லாம போயிரும். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து ஒண்ணுமே கிடைக்காது. எல்லாமே கேன்சல் ஆயிரும். எக்ஸும் கேன்சல் ஆயிரும், ஒய்யும் கேன்சல் ஆயிரும். சோ இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், இது என்னது? இன்ஃபைனைட் சொல்யூஷன் தான் வரும் கடைசி. ஓகேவா? அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சொல்யூஷன் 3x minus y is equal to 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 9x minus 3y is equal to 9. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து பாருங்க. 3x minus y is equal to 3. சோ இந்த y மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். இதுல கூட ஒரு நம்பர் இருக்கனால y எடுத்துக்கிறேன் அந்த டைம். மைனஸ் y is equal to 3. இந்த 3xங்கிறது எதனால எடுத்து செய்யலாம். ஓகேவா? உங்க இஷ்டம் தான். இப்ப இந்த 3x அங்கிட்டு கொண்டு போனோம்னா மைனஸ் 3x ஆகும். சோ மைனஸ் y is equal to இதுல வந்துட்டு மைனஸ வெளியில வச்சுக்கிட்டேன். இந்த 3x அப்படியே இருக்கு. சோ இந்த பிளஸ்ங்கிறது இப்படி உள்ள வரும்போது இது என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். ஏன் அப்படி மைனஸ் எடுக்கிறேன்னா இங்க மைனஸ் ஒய்ன்னு இருக்கு. சோ நம்மளுக்கு இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகணும். அதனால சோ இந்த ஒரு மைனஸ் வெளியில எடுக்கிறேன். எடுத்தோம்னா இது 3x ஆயிரும். இந்த பிளஸ்ஸா இருக்கிற மைனஸ் பிளஸ் 3ங்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 3 ஆகும். சோ y is equal to இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். y is equal to 3x மைனஸ் 3 ஆயிரும். இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். சோ y is equal to 3x மைனஸ் 3 ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? இங்க மைனஸ் ஒய்யா இருக்கிறதுனால நான் இந்த டேர்ம்ல மைனஸ வெளியில எடுக்க போறேன். சோ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸ் 3xங்கிறது 3x ஆயிரும். அந்த 3ங்கிறது இங்கிட்டு வரும்போது பிளஸ் 3ங்கிறது நான் மைனஸ வெளியில எடுத்தனால இது மைனஸ் 3 ஆகும். சோ மைனஸ் 3 பிளஸ் 3 தானே. சோ இங்க மைனஸ் வரும். ஓகேவா? சோ இது பிளஸ் ஆயிரும். அப்ப y ஈக்குவல் டு 3x மைனஸ் 3. இதுதான் வந்து தேர்ட். இப்ப இந்த ஒய்ய கொண்டு போய் நான் செகண்ட் இதுல அப்ளை பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் தேர்ட் ஈக்குவேஷன் வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட கொண்டு செகண்ட்ல கொண்டு அப்ளை பண்ண போறேன் ஒய்யோட வேல்யூ. சோ 9x minus 3y is equal to 9. சோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இதுல வந்து yக்கு பதிலா நான் போட போறேன். இந்த 9x அப்படியே வச்சுக்கோங்க. 3 அப்படியே போட்டாச்சு. yக்கு பதிலா என்ன போட போறேன்? 3x minus 3. 3x minus 3 is equal to 9. சோ இந்த 9x அப்படியே வச்சுக்கிட்டேன். minus 3 into 3x னா minus 9x plus minus 3 minus 3 னா plus 9. 3 3s are 9 minus into minus plus 9 is equal to 9. சோ என்ன ஆயிருது? இந்த டேர்ம் 9x 0 ஆயிருது. சோ 0 ஆயிரும். பிளஸ் 9 is equal to 9. இங்க ஆன்சரே உங்களுக்கு வரலையா? ஓகேவா? இப்போ ஒரு இதே கிடைக்கல, சொல்யூஷனே கிடைக்கலையா? அதுல உங்க எக்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு டோட்டலா.
சோ அப்ப என்ன ஆகும், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஹேவ் இன்ஃபைனைட் சொல்யூஷன் சொல்லி முடிச்சிடணும். அதுதான் உங்களுக்கு முதலே நான் சொன்னேன். ஓகேவா, இது ரெண்டு ஒரே ஈக்குவேஷனா இருக்கு. சோ அப்ப என்ன வரும், இன்ஃபைனைட் சொல்யூஷனா தான் வரும். ஷார்ட்டா ஒன் வேர்ட் கொஸ்டின்ல கேட்டா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வச்சு கேட்டா ஈஸியா நீங்க டைரக்டா இன்ஃபைனைட் சொல்யூஷன் போட்டுடலாம். ஓகே, அடுத்து பாருங்க ஃபோர்த் சம். என்ன கொடுத்திருக்காங்க, 0.2x plus 0.3y is equal to 1.3 கொடுத்திருக்காங்க. 0.4x plus 0.5y is equal to 2.3 கொடுத்திருக்காங்க. இது இந்த பாயிண்ட் வச்சு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருந்தா நம்ம அதை எதால இன்ட்டு பண்ணா முழு நம்பரா ஆக்க முடியும்னு யோசிக்கணும். ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருந்தா நம்ம 10ன்னு சொல்லுவோம். 10 இன்ட்டு 0.2னா 2ன்னு வரும். சோ அப்ப என்ன பண்ண போறோம், எல்லாமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ தான் இருக்கு. சோ 10ஆல இன்ட்டு பண்ணா எல்லாமே முழு நம்பர் ஆயிடும். ஓகேவா, சோ 2 நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு 0 போடுவோம், 3 நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு 0 போடுவோம். அப்படிதான். ஓகேவா, இதுல ஒரு நம்பர் இருக்கனால 10ஆல இன்ட்டு பண்ணா இது எல்லாமே முழு நம்பர் ஆயிடும். சோ நம்ம என்ன பண்ண போறோம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இந்த 1 மட்டும் எடுங்க, இத 10ஆல இன்ட்டு பண்ணுங்க. 10 இன்ட்டு 0.2னா என்ன உங்களுக்கு வரும், 10 இன்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 10ஆல இன்ட்டு பண்ண போறோம். 10 இன்ட்டு 0.2னா 2 வரும், அந்த x அப்படியே வந்துடும். பிளஸ் 10 இன்ட்டு 0.3னா 3 வரும். 3y ஈக்குவல் டு 1.3 இதையும் 10ஆல இன்ட்டு பண்ணோம்னா 13 வரும். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் இதையும் 10ஆல இன்ட்டு பண்ணிருங்க. 4x 5y 2.23 4x பிளஸ் 5y is equal to 23. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்கா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து 2x plus 3y is equal to 13 இருக்கு. சோ நம்ம என்ன எழுதிக்கிறோம், 2x equal to வழக்கம் போல இந்த 13 இருக்கு, இந்த பிளஸ் 3y அங்கிட்டு கொண்டு போகும்போது மைனஸ் 3y ஆயிரும். x equal to 13 minus 3y இன்ட்ல இருக்கிற 2 அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆயிரும். சோ x equal to 13 minus 3y divided by 2 வரும். இது வந்து ஒரு வேல்யூ, இந்த ஒரு வேல்யூ வச்சு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிடுவோம் வழக்கம் போல. சப்ஸ்டிடியூட் தேர்ட் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 இந்த இருக்கு. ஓகேவா, சோ 4x plus 5y is equal to 23ல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் x வேல்யூவை. சோ 4 அப்படியே வச்சுக்கோங்க. x வேல்யூ என்னது, 13 minus 3y divided by 2 பிளஸ் அந்த 5 அப்படியே 5y அப்படியே வரும், 23 அப்படியே வரும். சோ இந்த 2க்கும் இந்த 4க்கும் கேன்சல் பண்ணோம்னா இங்க 2 ஆயிரும். 2 into 13 என்னது 26. 2 into minus 3y னா minus 6y, இந்த plus 5y அப்படியே வச்சுக்கோங்க, equal to 23. ஓகேவா, அப்புறம் 26 equal 26 minus 6y plus 5y னா என்னது minus y. ஓகேவா, minus y is equal to 23 அப்படியே வந்துரும். அப்புறம் இந்த minus y அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 23 அப்படியே இருக்கு. இந்த 26 அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும், minus 26 ஆயிரும். சோ minus y is equal to minus 3, y is equal to இந்த minus என்ன ஆயிரும், plus ஆயிரும். y is equal to 3. சோ y is equal to 3ங்கிற வேல்யூவை இங்க உள்ள ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல, x இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x equal to 13 minus 3y divided by 2 is equal to x equal to 13 அப்படியே போட்டுக்கோங்க, minus 3 போட்டுட்டு y ஓட வேல்யூ என்னது 3. சோ அந்த வேல்யூ போடுங்க, 3 divided by 2. சோ 13 minus 3 into 3 னா 9. 9 divided by 2. 13 minus 9 என்னது 4. 4 divided by 2. சோ கேன்சல் பண்ணா என்ன வரும், கிடைக்கும் உங்களுக்கு 2 கிடைக்கும். x equal to 2, y is equal to 3. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா, அவ்வளவுதான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம சேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம xy வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா, அடுத்த சம் பாப்போமா. அடுத்து பாருங்க 5th சம். சொல்யூஷன் √2x plus √3y is equal to 0. √3x minus √2y is equal to 0. பாத்தீங்களா எப்படி கொடுத்திருக்காங்க, ரூட் வச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிட்டேன். 2x √2x plus √3y is equal to 0. சோ இந்த x மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த பிளஸ்ங்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், மைனஸ் √3y வரும். இந்த √2ங்கிறது அந்த சைடு போகும்போது இன்ட்ல இருக்குது. சரியா, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகிடும். புரியுதா, இது வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆகும். பிளஸ் √3y அங்கிட்டு போகும்போது மைனஸ் √3y ஆகும். இன்ட்ல இருக்கிறது √2 அங்கிட்டு போகும்போது டிவைடட் பை √2 ஆகும். சோ இத தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டேன். இப்ப சப்ஸ்டிடியூட் தேர்ட் ஈக்குவேஷன் வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட்ல கொண்டு x ஓட வேல்யூவை அப்ளை பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன். √3x minus √2y is equal to 0. சோ xக்கு பதிலா இதை போட போறேன். இந்த √3 அப்படியே போட்டுட்டு இந்த xக்கு பதிலா என்ன போட போறோம், √3 minus √3 divided by √2y. சோ minus √3 divided by √2y minus இந்த √2 அப்படியே போட்டு √2 அப்படியே போட்டு y அப்படியே போட்டுக்கோங்க, equal to 0. சோ இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த √3 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். √3 into √3 னா என்னது
3 ஓகேவா. 3 எப்படி பிரிக்கலாம், √3 பிரிக்கலாம். சோ அப்ப என்ன எழுதிடலாம், √3 × √3 என்னது 3. இங்க மைனஸ் இருக்கனால -3 ஓகேவா. -3 டிவைடட் பை √2y மைனஸ் √2y = 0. இப்ப பாருங்க இதுக்கு காமன் கீழே 1 இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. சோ இப்ப இது காமன் டைம் என்னது √2. சோ √2ங்கறனால √2 எத்தனை டைம் போகும், 1 டைம். சோ அது அப்படியே வரும் -3y. இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. இது 1 தான் இருக்கும், கீழே 1 இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ என்ன வரும், √2வால மேலேயும் இன்ட்டு பண்ணணும் அர்த்தம். ஆல்ரெடி ஒரு √2 இருக்கு மேல. சோ ஒரு √2 இருக்கு, இங்கே எத்தனை டைம் போகும், √2 டைம் போகும். அப்ப இன்னொரு ஒரு √2 வரும். √2 × √2னா என்னதாகும், 2 ஆயிரும். சோ இந்த √2 எடுத்துட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாமா. இந்த மைனஸ் அப்படியே வரும். இந்த 1 இங்க இருக்கனால இது எத்தனை டைம் போகும், √2 டைம் போகும். சோ ஆல்ரெடி ஒரு √2 இருக்கு. √2 × √2னா 2. சோ 2y எழுதிடலாமா, = 0. அவ்வளவுதான். -3y -2y என்னது, -5y = 0. இது டிவைட்ல இருக்கா, அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், இன்ட்ல மாறும். 0 × anything 0 × √2 வருமா, அப்ப 0 ஆயிரும். 0 × √2 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப இது இங்க போனோம்னா இந்த டேர்ம் இது அப்படியே போய் 0 ஆயிரும். இது மட்டும் தான் இருக்கும். சோ -5y = 0. அப்ப y = இது இன்ட்ல இருக்கு, அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும். 0 டிவைடட் பை anything 0. சோ நான் டோட்டலா y = 0ன்னு போட்டுட்டேன். அவ்வளவுதான் ஓகேவா. இப்போ y = 0ங்கறத நம்ம எதுல அப்ளை பண்ண போறோம், இங்க கொண்டு அப்ளை பண்ண போறோம். y = 0 சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 3. சோ அது என்னது, ஈக்குவேஷன் x = -3y. இதான் தேர்ட் ஈக்குவேஷன். இதுல y = 0ன்னு அப்ளை பண்ண போறோம். -3 அப்படியே போட்டுக்கோங்க, √2 அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலா இன்ட்டு 0 போட்டா 0 × anything 0. சோ x-ம் 0, x 0 y 0. அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா. அடுத்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 6th சம். சொல்யூஷன் 3x divided by 2 minus 5y divided by 3 is equal to -2. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் x by 3 plus y by 2 is equal to 13/6. இது செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க ஓகேவா. இப்ப பாருங்க, இப்ப அதே மாதிரி தான் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 3x divided by 2 minus 5y is equal to -2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்துட்டு இப்ப ரெண்டுக்கும் காமன் டேர்ம் என்னது, 6. சோ 2ங்கிறது இதுல எத்தனை டைம் போகும், 3 டைம்ஸ் போகும். 3 × 2. சோ 3ஆல நம்ம மேல இன்ட்டு பண்ணுவோம். 3 × 3 என்னது, 9x மைனஸ் 3ங்கிறது இதுல எத்தனை டைம் போகும், 2 டைம் போகும். அப்ப 2 × 5 10 ஓகேவா. 3 எத்தனை டைம் போகும், 2 3s are 6. அப்ப 2ஆல மேல இன்ட்டு பண்ணிடுவோம். சோ 2 × 5 10 minus 10y = இந்த -2 அப்படியே வரும் ஓகேவா. இப்ப 6ங்கிறது டிவைட்ல இருக்கு, அங்கிட்டு போகும்போது இன்ட்டுக்கு மாறும். சோ அப்ப என்ன வரும், 9x minus 10y = -2 × 6ன்னு வரும் ஓகேவா. அப்ப 9x minus 10y = -2 × 6னா -12 ஓகேவா. அப்புறம் இந்த x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த -12 அப்படியே இருக்கு ஓகேவா. இந்த -10yங்கிறது அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும், +10y ஆயிரும். -10y = அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா +10y. இந்த -12 ஆல்ரெடி இருக்கு, ஈக்குவல் டு அதை எழுதிக்கிட்டாச்சு. இந்த இன்ட்ல இருக்கிறது 9x இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு கொண்டு போகும்போது டிவைட்ல மாறும். 2-3 ஸ்டெப்பா கூட நீங்க எழுதிக்கலாம் ஓகேவா. 9x = -12 + 10y ஓகேவா. இந்த -12 அப்படியே இருக்கு, இந்த -10y அங்கிட்டு கொண்டு போனா +10y ஆயிரும். அப்புறம் x = இந்த 10y அப்படியே இருக்கு, 10y -12 டிவைடட் பை இந்த இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும். சோ டிவைடட் பை 9. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை கொண்டு இந்த செகண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா. தேர்ட் ஈக்குவேஷன் வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன். x divided by 3 இத முத கன்வெர்ட் பண்ணிக்கணும். x இத கன்வெர்ட் பண்ண மாதிரி இதே ஒரு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் x divided by 3 plus y by 2 13/6. சோ x divided by 3 plus y by 2 13/6. இப்போ இத காமன் டேர்ம் எடுத்தோம்னா 6 வரும். இது எத்தனை டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. அப்ப 2x plus 2 எத்தனை டைம் இருக்கு, 3 டைம் இருக்கு. அப்ப என்ன, இங்க மேல 3ஆல இன்டு பண்ணனும். அப்ப 3y. 2x plus 3y divided by 6 is equal to 13/6 ஓகேவா. இப்ப இந்த 6 ஓகேவா. இந்த 6 அங்க போகும்போது என்ன ஆகும், தலைகீழ போகும் ஓகேவா. இந்த டிவைட்ல இருக்கிறது அங்க போகும்போது இன்டா போகும். அப்ப என்ன ஆகும், 13 divided by 6. இது இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், 6/1ன்னு வரும். சோ இந்த 6 கேன்சல் ஆயிருமா, அதனால இப்படியே நான் கேன்சல் பண்ணிட்டேன். 6 கேன்சல். அப்ப என்ன இருக்கும், 2x plus 3y is equal to 13. இந்த ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப இதுல கொண்டு இந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை நம்ம அப்ளை பண்ண போறோம். எக்ஸுக்கு பதிலா 2 அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலா 10y minus 12/9 அப்புறம் பிளஸ் 3y equal to இந்த 13. இப்ப எல்லாத்துலயும் காமன் டேர்ம் எடுத்துக்கோங்க. 9 தான் காமன் டேர்ம், இங்க 1 இருக்கு. சோ 9 எடுத்துக்கிட்டாச்சு. சோ இதை உள்ள இன்ட்டு பண்ணிக்கோங்க. 20/y
2 இன்ட்டு -12 -24 ஓகேவா. அந்த 2 வந்து இது ரெண்டுக்கும் காமன் தான். ஸோ இங்க 9 தான், அதனால இது அப்படியே தான் எழுதுவோம். 9 ஒன் டைம் இருக்கு, ஸோ 1ஆல தான் இன்ட்டு பண்ணுவோம், அதனால அந்த வேல்யூ அப்படியே வரும். 2 இன்ட்டு 10y 20y, 2 இன்ட்டு -12 -24. அது ஒரு டைம் இருக்கனால 1 இன்ட்டு 20y 20y தான், -1 இன்ட்டு -24 24 தான். பிளஸ் இதுல 1 இருக்கு, எத்தனை டைம் இருக்கு? 9 டைம்ஸ் இருக்கு. அப்ப 9ஆல மேல இன்ட்டு பண்ணும். 9 இன்ட்டு 3 27 y equal to 13 ஓகேவா. இப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண, இது 20y, இது வந்து பிளஸ் 27y, ரெண்டுமே பிளஸ் தான். சோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 47y minus 24 ஓகேவா. இங்க டிவைட்ல இருக்கிறது அங்க போகும்போது இன்ட் ஆகும், சோ இன்ட்டு 9 ஆயிரும். 13 இன்ட்டு 9, சோ என்ன வரும்? 47y equal to 13 இன்ட்டு 9 117. இங்க இருக்கிற -24 அந்த சைடு போகும்போது பிளஸ் 24 ஆயிரும். So 47y is equal to 141 ஓகேவா. அப்போ y is equal to 141 divided by 47 is equal to 3. 3 டைம்ஸ் இருக்கு, 3 47s are 141. So y is equal to 3. இப்போ y is equal to 3 கண்டுபிடிச்சாச்சா? அப்ப எதுல கொண்டு நம்ம அப்ளை பண்ணுவோம்? இங்க இருக்கிற 3ல கொண்டு அப்ளை பண்ணிடுவோம். So y is equal to 3, substitute in third equation. X equal to இந்த அப்படியே போடுங்க, 10y minus 12 divided by 9. ஏன்னா இந்த வேல்யூ வச்சு தானே நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம். சோ அந்த வேல்யூ வச்சே நம்ம கண்டுபிடிக்கிறோம். x equal to 10, y க்கு பதிலா 3 போடுறோம், இன்ட்டு 3, இந்த -12 அப்படியே போடுறோம், டிவைடட் பை 9. x equal to 10 இன்ட்டு 3 30, அப்புறம் -12, அப்புறம் டிவைடட் பை 9 அப்படியே போட்டுக்கோங்க. x equal to 13 minus 12 என்னது? 18. 18 divided by 9. So x equal to 4 9s are 9, 2 9s are 18. அப்ப x equal to 2 வந்துரும் ஓகேவா. அப்ப x equal to 2, y is equal to 3. இவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா. இப்ப இதுல எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இத ஒரு ஃபார்முக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப செகண்ட் உள்ளத ஒரு ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு அப்புறம் அதுல x வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஃபைனலா x and y வேல்யூ கண்டுபிடிச்சோம். எப்படினாலும் குழப்பி பெரட்டி நம்ம வந்து x and y வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இந்த சம் ஓகேவா. இதுல ஜஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போகும்போது பிளஸ்ங்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ்ங்கிறது பிளஸ் ஆகும். அதே மாதிரி இன்ட்ங்கிறது டிவைட் ஆகும், டிவைடுங்கிறது இன்ட் ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. அதே மாதிரி இங்க கீழே இங்க எல்சிஎம் இந்த காமன் டேர்ம் எடுக்கும்போது கரெக்டா இது என்ன டேர்ம் வருதுன்னு பார்த்து அந்த மேல உள்ள டேர்மை இன்ட் பண்ண தெரிஞ்சிருந்தா அந்த சம் வந்து ஈஸியா பண்ணிடலாம் ஓகேவா. இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.